படிங்க சிஸ்டர். வேகமா கேட்கலன்னு நெனைக்கிறேன். பிள்ளைகள் எங்கே காணும்? ஒருத்தவங்க என் வீட்டுக்காரோட சின்ன பையன் வந்து என் வீட்டுக்காரோட ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. பாபநாசம் கோயிலுக்கு போயிருக்காங்க. பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. இன்னைக்கு தான் அநேகமா ஸ்கூல் வந்து இன்னைக்கு லாஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் வயல் வேலைக்கெல்லாம் போல நான் போல. வயல் வேலைக்கெல்லாம் போல. இனிமேல் வேலை வந்தா தான் போகணும். வண்டி வந்து இன்னைக்கு சனிக்கிழமை நாத்து சீக்கிரம் வண்டி வந்துரும். சரி அதான் கொஞ்ச நேரம் லைவ் போட்டுட்டு தஞ்சாவூர் எப்போ வருவீங்க? தஞ்சாவூர் வருவேன். இந்த லீவ் விட்டாச்சுல எப்போனாலும் கண்டிப்பாக வருவேன். நாற்று இருக்கிற வேலை எனக்கு ஒரு 10, 15 இப்போ ஒரு 10 நாளைக்கு வந்து இங்கே நாற்று இருக்கிற வேலை இருக்கு. அதனால வந்து அந்த நாத்தெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அப்புறம் தஞ்சாவூருக்கு போவேன். அம்மா நலமா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நேத்து தான் அவங்களும் ஊருக்கு போனாங்க. நைட்டு தான் ஊருக்கு போனாங்க. ஃபோட்டோஸ்லாம் கல்யாணத்துல நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் சின்ன சின்ன வீடியோ தான் ரொம்பலாம் எடுக்க முடியல. அங்க இருக்கிற வேலைக்கு அவ்ளோ வேலை. கல்யாண வீடுனாலேயே வேலை அதிகமா இருக்கும்ல. அந்த மாரி நான் எல்லா வீடியோஸும் எடுக்கணும்னு நெனச்சேன். என்னால எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அக்கா, நீங்கள் விவசாயா? ஆமா, நான் விவசாயம். எனக்கு வந்து நெறைய பேர் கேட்குற டவுட் இதுதான். விவசாயான்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. விவசாயம்லாம் வந்து எனக்கு வந்து கத்துக்கிட்டுலாம் நான் வரல. கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி விவசாயம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இங்க வந்தோனே கிராமத்துல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி குடுத்ததுனால, எங்க வீட்ல சொந்த வயல்லாம் இருந்துச்சு. அதுல வந்து நெல்லு, பருத்தி, அப்புறம் ஆமா நெல்லு, பருத்தி தான் அதிகமா போடுவாங்க. ம். அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நாங்க ஒரு 2, 3, 4 வருஷமா தோட்டத்துல இருக்கறதுனால, அங்க வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறிங்க எல்லாம் விவசாயம் பண்ணுவோம். வீட்டுக்கு தேவைக்கு நாங்க பண்ணியிருக்கோம். அதனால பருத்தி விவசாயம் பண்ணியிருக்கோம், நெல்லு விவசாயம் பண்ணியிருக்கோம். அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்த பத்தி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நெறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு இந்த விவசாயம் வீடியோ போட்டதுனால, நீங்க சும்மா போடுறீங்களா? அப்படிலாம் கிடையாது. விவசாயம் பத்தி தெரிய போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். சகோதரி கல்யாணம் கல்யாணம் என் வீட்டுக்காரோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம். நாங்கள் விவசாயி தான் அக்கா. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால விவசாயத்த பத்தி ஓரளவுக்கு தெரியும். இப்ப கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வைக்கும்போது எந்த நேரத்தில மருந்து அடிக்கணும், எந்த நேரத்தில களை வெட்டணும், அப்புறம் எந்த நேரத்தில 2வது களை வெட்டணும், அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். அதேமாரி பருத்திக்கும் தெரியும். அப்புறம் ஒரு பூச்சி அடிச்சா என்னதுக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு தெரியும். அப்புறம் ஒருத்தவங்க ஒரு ஒரு சகோதரி வந்து சகோதரி பவுன் செய்ததாக வேண்டும். புரியலையே எனக்கு. அதனால ஓரளவுக்கு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தபடி சின்ன பிள்ளையில நான் வந்து ஒரு விவசாயம்னா அப்பையில இருந்து, அப்புறம் அம்மா, அப்பாலாம் எனக்கு நான் சின்ன குழந்தையா இருக்கையில ஒரு 5, 6 வயசுல எனக்கு விவரம் தெரியறப்பலாம் அம்மா எல்லாம் வந்து விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து சொந்த வயல் கிடையாது. அம்மா, அப்பா வீட்ல வந்து இந்த குத்தகைக்குன்னு எடுப்பாங்கல்ல, அந்த மாரி எடுத்து அப்ப வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில நெல்லு சோறு தான் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அரிசி வந்து ரேஷன் அரிசிலாம் இல்ல. அந்த நெல்லு சோறுல தான் சாப்பிட்டு பழைய கஞ்சி எல்லாமே எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் நாங்க சாப்பிட்டுருக்கோம். அப்புறம் இடம் மாறுனோனே இந்த குத்தகைக்குள்ள வயல்லாம் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு விவரம்லாம் நல்லா தெரிஞ்சு இருக்கிறப்போ நான் விவசாயத்த பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல எனக்கு வந்து 2 மொற ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வந்து மாமா பையன். இன்னொன்னு வந்து என் வீட்டுக்காருக்கு அண்ணன் பையன். எனக்கு மாமா பையன். அப்படி ஒரு மொற. என் வீட்டுக்காரருக்கு மாமாவ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து 2 மொற வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க நகையெல்லாம் செய்யல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க மொய் தான் செஞ்சோம். ஆனா ஜாலியா இருந்துச்சு. கல்யாணம்னாலே ஜாலி தானே. நம்ம ஃபேமிலில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பேசி சிரிக்க ரொம்ப ஜாலியா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பரீட்சை எக்ஸாம் நடக்கறனால தான் பாதி பேர் வந்தாலும் அவசர அவசரமா எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப அந்த எக்ஸாம் ட கல்யாண முகூர்த்தம் நேரம் நல்ல முகூர்த்தங்க வச்சாச்சு. கரெக்ட்டா அந்த லீவ் நாள்ல வச்சிருந்தாங்கன்னா 2, 3 நாளைக்கு எல்லாருமே இருந்திருப்பாங்க. ரொம்பவே ஜாலியா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் செஞ்சுக்கிட்டே வந்து நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். ஹாய், ஹாய்.
மணின்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் ஏற்கனவே ஹாய் சொன்னாங்க. இப்பயும் ஹாய்.